அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க. இன்றைக்கி நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். நம்ம வாங்கக்கூடிய கவரிங் நகை நம்ம டெய்லி யூஸ் பண்ணாலும் கற்காமல் இருக்கிறது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்னா, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நம்ம உடனே நகையை அப்படியே கழட்டி வச்சுருவோம். அதனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்து போயிடும். அப்படி கற்காமல் இருக்கிறதுக்கு உண்டான டிப்ஸு தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ப்யூர் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அது எந்த அளவுக்குன்னா, நம்ம வச்சுருக்கிற நகை முழுகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதில் 1 ரூபா ஷாம்பு. இதை நம்ம ஃபுல்லாக போட போகிறதில்ல, அதில் பாதி தான் நான் போட போகிறேன். எந்த ஷாம்பு வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் இந்தமாதிரி கம்மியாக போட்டுங்க. பாதி அளவு தான் நான் போடுறேன், அதே அளவுக்கு போட்டுங்க. இதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிக்கிட்டு இது கூட நம்ம சோடாப்பு போட்டுக்கலாம். அது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடாப்பு தான் போட போகிறோம். ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம நகையை போட்டுட்டு போயிட்டு அப்படியே வேர்வையோடு வச்சிட்டோம்னா அந்த வேர்வையெல்லாம் படிஞ்சால் சீக்கிரத்துலேயே கருத்து போயிடும். அப்படி கருத்து போயிடுச்சுன்னா நம்ம அதை அடிக்கடி பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணோம்னா காசும் பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகும். அதனால் நம்ம போட்டுட்டு போயிட்டு நம்ம இதேமாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கும். வாங்க, தண்ணியில் சோடாப்பும் போட்டாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க நகை எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதுலேயே அப்படியே இருக்கட்டும். தங்கம் விலை எப்படி ஏறிக்கிட்டே போகுதோ அதே அளவுக்கு கவரிங் நகையும் விலை ஏறிக்கிட்டு தான் போகுது. அதனால நம்ம வாங்கக்கூடிய நகையை நம்ம ஓரளவுக்கு நம்ம பாதுகாத்து நம்ம வச்சுருக்கணும். நான் இந்த மாலை வாங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்கும். இது அப்படியே தான் இருக்குது, கருத்துலாம் போகலை, அப்படியே இருக்குது பாருங்கள். அதுமாதிரி தண்ணியும் நான் ஏற்றலை, வேறு எந்த பாலிஷும் பண்ணலை. இது அப்படியே தான் இருக்குது, கற்காமல் இருக்குது. நான் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் நகை அப்படியே இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆவிடுச்சு. நம்ம அதை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு இதே மாதிரி பியூர் வாட்டர் இன்னொரு இடத்துல நம்ம வச்சுக்கலாம். நம்ம இதை ப்ரெஷ் போட்டுலாம் நம்ம தேய்ச்சி கழுவலாம். நம்ம சும்மா கையாலே கழுவிடலாம். ஏன்னா வேர்வை போகிறதுக்காகத்தான் கழுவுறோம். நம்ம இந்த கவரிங் நகை வாங்கும் போது அந்த கடையிலே சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கி போட்டுட்டு போயிட்டு உடனே அப்படியே கழட்டி வச்சிடாமல் ஒரு நல்ல டவலில் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு வைங்க. அப்படி வச்சா ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை செய்கிறதில்ல, கழட்டி நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம். இதை நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை இன்னொரு பியூர் வாட்டரில் நம்ம போட்டு நம்ம எடுத்துடலாம். இது உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான், கொஞ்சம் நேரம் வைக்கலாம் தேவையில்லை. உடனே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த கவரிங் நகை நான் மயிலாடுதுறையில் வாங்கினேன். இந்த மாலை அப்போ வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1400 இருக்கும், நல்லா நினப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்ன விலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு மாலை மட்டும் நான் சொல்கிறேன். வலையெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா இடையில எங்கள் ஊரில் வாங்கினது தான். ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம வலையை யூஸ் பண்ணுறதுனால அந்த அளவுக்குலாம் உழைக்காது. நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம இதேமாதிரி ஒரு டவலில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதையும் பார்த்திங்கன்னா இன்னொரு காஞ்ச துணியில் நம்ம துடைக்கணும். நம்ம தொடச்சி எடுத்து வச்சிடலாம். இதேமாதிரி செஞ்சோம்னா நம்ம வாங்கக்கூடிய நகை ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கும், சீக்கிரத்துலேயும் கருத்து போகாது. உங்கள் கவரிங் நகை கருத்து போனாலும் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பாலிஷ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் அதை பாலிஷ் பண்ணிங்கன்னா நமக்கு அது பழசாக தான் தெரியும், புதுசாக தெரியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் புதுசாகவே நீங்கள் மாற்றிடலாம். வீட்டிலே பாலிஷ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை கடையில் கொடுத்து நீங்கள் பாலிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு தடவை 2 தடவை பாலிஷ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அதை கொடுத்து பாலிஷ் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக புதுசே வாங்கி போட்டுருங்க. அது தான் நமக்கு காசும் பார்த்திங்கன்னா மிச்சமாகும். இதையும் பியூர் வாட்டரில் வாஷ் பண்ணி நம்ம எடுத்து டவலில் வச்சிடலாம். டவலில் ஒத்தி எடுத்துகிட்டு நம்ம காஞ்ச டவலை போட்டு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். எவ்வளோ பளிச்சின்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.